அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தலைமறைவா இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லி தலைமறைவா இருக்கிறதுக்கு ஒரு உரிமையா சொல்றாரு சார். இல்ல புதுசா இருக்குது. சந்தனக்கட்டண வீரப்பன் தலைமறைவா இருந்தாரு, அது அவரது உரிமையா? அப்புறம் உரிமையா இருக்கிறோம் அவரை நோட்டுறதுக்கு எதுக்கு எல்லாரும் ஆரம்பிச்சாங்க? ஏங்க அவர் உரிமை தானேங்க அது. ஏண்டா புதுசா பேசுறீங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. மம்தா பானர்ஜிக்கு நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த ஜனநாயக படுகொலையை நியாயப்படுத்துறான் பாரு எடப்பாடி பழனிசாமி. எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த வெறி புடிச்சு போயிருக்குது பாரு தளபதி மேல. எவன் காலில் வந்தாலும் சரி, எவனோட கூட்டி வச்சாலும் சரி, திமுகவை கட்டி பிடிச்சிக்கு நம்ம ஒன்னானாலும் சரி, மூணாவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. நீ தலைக்குன்னால அது நடக்காது. மக்கள் வர வச்சு காட்டினாங்களா? இனி வர வச்சுக்கினா இருப்பாங்க ஜனங்க. இனி நீங்க தலை எடுக்க முடியாது தமிழ்நாட்டில். திமுக அண்ணா திமுக ஜனங்க எல்லாத்தையும் பாக்குறான். ஏண்டா இவ்வளவு வேலை பாக்குறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்றாரு. வந்துச்சுன்னா தாவேக்கா அரசு வந்து காலி ஆயிரும் அப்படின்னு. கோவம் வராது ஸ்டாலினுக்கு. அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணிடுவீங்க? காலி ஆயிரும். இந்த தாவேக்கா ஆட்சியை கவுத்துருவாரு. எடப்பாடி கோவம் வந்தா தாவேக்கா ஆட்சியை கவுத்துருவாருன்னு பேசல, அண்ணா திமுக காரன் பேசுறாங்க. ராஜேந்திர பாலாஜி எடப்பாடிக்கு கோவம் வந்து இந்த ஆட்சி கவுந்துரும் சொல்லல, ஸ்டாலினுக்கு கோவம் வந்து இந்த ஆட்சி கவுந்துருமோ. என்ன நடக்குதுன்னே புரியலங்க தமிழ்நாட்டில். அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாசத்துல ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு, திருச்சி சிவா மத்திய மந்திரி ஆகிறாருன்றாரு. ஒண்ணு. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் கோவப்பட்டு ஆட்சி கவுந்துருன்றாரு. 2. எடப்பாடி வந்து பிஜேபி நினைச்சா சிபிஐ வச்சு தளபதி கதையை முடிச்சுடுவாங்க, இந்த ஆட்சி போயிடுன்றாரு. 3. ஸ்டாலின் 6 மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி கவுந்துருன்றாரு. 4. செந்தில் பாலாஜி எல்லாம் எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி இருக்கிறாரு இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு. 5. தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை நடத்தாம மற்ற இடத்துல இருக்கிற இடைத்தேர்தல் நடத்துது, தமிழ்நாட்டில் மட்டும் இடைத்தேர்தல் நடத்தல. 6. கவர்னர் தேவையில்லாத தமிழ்நாட்டில் போது நான் ஆய்வு பண்ண போறேன்னு கவர்னர் சொல்றாரு. 7. ஒரே நல்ல திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியும் போய் கவர்னரை ஒரே நாள்ல பாக்குறாங்க. 8. இன்னைக்கு கூட ஆர்எஸ் பாரதிக்கு கவர்னர் போய் பாக்குறாரு. 9. எத்தனை பாருங்க, லைனா பாருங்க, ஒன்னோட ஒன்னு எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக இவங்க எவ்வளவு சதி திட்டம் திட்டுறாங்க பாருங்க இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு. எனக்கு கிடைச்ச தகவல், சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் கட்சியுடைய. ஆமாங்க, திமுக சேர்றாருங்க. அவர் எங்கிருந்து கிளம்பி வந்தாலும் அங்கே போய் சேர்றாரு. அவரு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. திமுக அவர் இணைக்கிறதுக்கான வேலை நடக்குது. திமுக இணைஞ்சு இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. எம்எல்ஏ ஆக முடியாது. அப்படி எம்எல்ஏ ஆகிட்டீங்க என்ன பண்ண போறீங்க சட்டசபையில் வந்து? அப்போ உங்க கட்சியில ஆளே இல்லை பேசுறதுக்கு. உதயநிதி வேஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க. உதயநிதி வேஸ்ட் சப்ப பீஸ். அது வேலைக்கே ஆகாதுன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். சீமானியாவது சட்டசபைக்குள்ள அனுப்புங்க பொது வேட்பாளரான்னு பிளான் பண்றீங்க. ரெட்டரோக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவேக்காவிலிருந்து திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். கடந்த நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ராசா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இது மாதிரி முட்டாள் முதலமைச்சர் பொய்யா பேசிகிட்டு இருக்காரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே யார் எந்திரிச்சு ஓடுனது? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே எங்கள் தலைவர் வந்து கேட்டிருந்தாரு என்ன பார்ட்டி என்ன ஃபண்டுன்னு. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கு இல்லாமல் நாங்கள் ஓடிட்டோம்னு சொல்லிட்டு இப்படி பொய்யா பேசிட்டு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வச்சு நம்ம வந்து இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம் சார்? நம்ம முதல்ல பேச்சில் ஒரு நாகரிகம் இருக்கணும், ஒரு மரியாதையாக பேசணும். ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசக்கூடாது. முட்டாள் முதலமைச்சர்ன்றது ஏற்புடையக்கூடிய ஒரு வார்த்தையா? இப்ப நான் வந்து முட்டாள் ஸ்டாலின், மடையன் ஸ்டாலின், அறிவுகட்ட மடையன் ஸ்டாலின் அப்படின்னு நான் சொன்னா நல்லா இருக்குமா? அவருடைய அரசியல் அனுபவம், அவருடைய நான் பேசினா நல்லா இருக்குமா? அது ஒரு மரியாதை இல்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு கௌரவமாக தான் சொல்லணும். அப்போ ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு, இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, 1.25 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரும் போது அதுக்கான உரிய மரியாதையை கொடுத்து முதல்ல பேச கற்றுக்கணும். சரிங்களா? முதல்ல ராசா வந்து அவரை பற்றி சொல்கிறேன், ராசா பற்றி சொல்கிறேன்னா, முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது பேசுறதுக்கு? நீ ஒரு சிறை கைதி. உன்னுடைய வழக்கு வந்து இன்னமும் நடந்து நிற்குது. உன்னுடைய 2G ஸ்பெக்ட்ரம் முதல்ல நடந்து நிற்குது. 1,76,000 கோடி கொள்ளையடிச்சு இந்தியாவையே தலைக்கீழ திருப்பி போட்டு இன்ன வரையில இந்த தேசத்துல காங்கிரஸ் கட்சி தலையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தின கில்லாடியே நீதான். இன்ன வரைக்கும் காங்கிரஸ் எழுந்துக்கல. அந்த 1,76,000 கோடி அந்த பழியில இருந்து இன்னமும் காங்கிரஸால மீள முடியலன்னா அதுக்கு ஒரு சூத்திரதாரியே நீதான். சரிங்களா? நீ சிறையில இருந்த வந்த
தளபதி எவ்வளோ அழகாக எழுந்து அந்த பார்ட்டி பண்டை பற்றி பேசும்போது உடனே எழுந்து இவங்க கூப்பாடு போட்டதும் அவரை பேசக்கூடாத கலடா பண்ணதும் வெளிநடப்பு செஞ்சதையும் இந்த உலகமே பார்த்தது. நல்ல வேலை லைவ் மட்டும் இல்லைன்னா இவனுங்க இன்னும் என்ன பேசுவானுங்களோ. இந்த லைவ் இருக்கிறத நம்மளுக்கு சாட்சி இருக்குது. இப்போ லைவ் இல்லைன்னா என்ன பேசுவாங்க தெரியாது, உலகமே பார்த்தது. அவர் பார்ட்டி பண்ணுன்னு எழுந்தாங்க, அவரை பேச விடாத சத்தம் போட்டாங்க. ஏன்னா பார்ட்டி பண்ணு நீங்க வாங்குறது தான் ஊரறிஞ்ச விஷயமா இருக்கிற. நீங்க தான் வாங்கியிருக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு கொள்ளடிச்சிருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க. ஏங்க பார்ட்டி பண்ணு சிஎம் பேசுறது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்டில் இருக்கிற ஒவ்வொரு தெருவில் ஒருத்தன் வீடு கட்டியிருப்பான்பா, அவனுக்கு கூட தெரியும் திமுக காரன் காசு வாங்கினானா வாங்கலையான்னு. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் எவ்வளவு பணம் இவனுக்கு வாங்கினானுங்க. வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், சதுர செயலாளர், நகர செயலாளர்னு இவன் எவ்வளவு பணம் பப்ளிக் கிட்ட வாங்கினானது ஒட்டு மொத்தமா தெரியும். இவனுங்க அடிச்ச கொள்ள எப்படிங்க யாருமே எதுவுமே கேட்கலன்னு எப்படி இவனுங்க இந்த மாதிரி பேசுறானுங்க? தளபதி அழகா பேசுறாரு, பதில் சொல்ல முடியாத புறமுதுகிட்டு ஓடுற வெளியா. ஏன்னா நீ வாங்கின குத்தமுள்ள நெஞ்சு உனக்கு குறுகுறுந்து நீ வெளியே ஓடிட்ட. இவர் ராஜா அவருக்கு வக்கால்தா சொல்லுங்க. நீ ஒரு 1ஆம் நம்பர் திருடன், 2G ஸ்பெக்ட்ரம் நீ 1ஆம் நம்பர் திருடன். நீ அழகா போய் கனிமொழியோட ஜோடியோட போய் நீ போய் சிறையில் உட்காந்துங்க. நான் சொல்லல ஜோடின்னு, புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க. உலகத்துல எந்த ஒரு குடும்பமாவது இந்த மாதிரி ஒரே குடும்பம் கொள்ளடிச்சு நீங்க எங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா? கிணத்துல இருக்கிற அழுக்க தின்னு பிழைக்கிற மீனை மாதிரி அப்பா முதலமைச்சர், புள்ள துணை முதலமைச்சர், இன்னொரு புள்ள மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் மகள், மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர். நான் சொல்லல, மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர்னு நான் சொல்லல, அம்மா சொன்னாங்க. மேடையில் சொன்னாங்க, லட்ச கூட்டத்தை வச்சு சொன்னாங்க. சரிங்களா? அது போய் கூட்டமா போய் கும்பலா போய் சிறையில் இருந்துட்டு வந்தல. முதல்ல பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தளபதியை பத்தி பேசுறதுக்கு இந்த முட்டாளு மடையன் இந்த மாதிரி வார்த்தைலாம் நாகரிகம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேச கத்துக்கணும். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவா இருக்கிறதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லி. தலைமறைவா இருக்கிறதுக்கு ஒரு உரிமையா சொல்றாரு சார்? இல்ல, புதுசா இருக்குது. சந்தனகட்டண வீரப்பன் தலைமறைவா இருந்தாரு, அது அவரது உரிமையா? அப்புறம் உரிமையா இருக்கிற அவரை நோட்டுறதுக்கு எதுக்கு எல்லாரும் ஆரம்பிச்சாங்க? ஏங்க அவர் உரிமை தானங்க அது. ஏண்டா புதுசா பேசுறீங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒருத்தன் கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிறான், ஏன்டா இங்க ஒழிஞ்சு நிற்கிறான்னா என் உரிமை அது, நான் தலைமறைவா இருக்கிறது என் உரிமை. இது எப்படிங்க இது? ஒரு குற்றவாளியை பாதுகாக்கிறது தப்பு தானே. ஒருத்தன் ஒரு அக்யூஸ்ட் ஒரு கொலை பண்ணிடுறான், அவனுக்கு நீங்க அடக்கலம் கொடுக்குறீங்க, சட்டம் உங்களை சும்மா விடுமா? உங்களை எத்தனை விசாரணை கூப்பிடும்? நீ எப்படி அவனுக்கு அடக்கலம் கொடுப்ப? ஒரு குற்றவாளிக்கு, ஒரு பயங்கரவாதிக்கு, ஒரு தேச துரோகிக்கு, ஏதோ ஒரு தேச துரோகியோ பயங்கரவாதியோ ஒரு இடத்துல குண்டு வச்சு ஒரு 1000 பேரை கொன்னவனும் எவனோ அவனுக்கு உரிமை இருக்குது ஒழிஞ்சுக்கிறதுக்கு. இது எங்கனே கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த அளவுக்கு இவனுக்கு ஜனங்களை இப்பதான் புதுசா கேள்விப்படுறான். தலைமறைவா இருக்கிறதுக்கு உரிமை இருக்குதான். அடப்பாவீங்களா? எப்படி பார் சார், இப்படி திமுக இப்படியே போன அந்த நாடு எங்க சார் போவோம்? ஒரு குற்றவாளி, நீ ஒரு குற்றவாளி, நீ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டுக்கிற, நீ போட்டு தீட்டிய திட்டங்கள் அத்தனையும் அம்பலத்துக்கு வந்துடுச்சு. உன் மீது வழக்கு போடுறாங்க, நீ முன்ஜாமீன் கேட்கிற. முன்ஜாமீன் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. முன்ஜாமீன் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. தலைமறைவா இருக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்றா எப்படி? அது புரியல எனக்கு. முன்ஜாமீன் கேளு, முன்ஜாமீன் கேட்கிற, உனக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் பாருங்களேன். நீங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். இது யாருமே சொல்ல வேணாம், எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. சொன்னாரா? 6 மாதத்துல ஆட்சி கவிழ்ந்துடும். உடனே கொஞ்ச நாள்ல எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசுறாங்க. தாவே கமல் கிட்ட 35 கோடி ரூபாய் பேசியிருக்கிறாங்க. 35 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கிறாங்க. இளையராஜான்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட, இளையராஜா பேரு, 35 கோடி ரூபாய் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா பிரச்சனை வெளியே வருது. செந்தில் பாலாஜி தம்பி தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாருன்னு லைனா வருதா? இப்ப ஆட்சியை கோக்குறதுக்கு திட்டம் போட்டுக்கிறாங்க ஒண்ணு, 6 மாதத்துல தேர்தல் வரும் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்கிறது ஒண்ணு. இது எல்லாம் வச்சு பார்த்தா ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது இல்லைங்க? கனெக்ட் ஆகாம இல்லையே, ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது இல்ல. அப்புறம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் ஒன்றும் புரியல. அப்போ போலீஸ் விசாரணை கூப்பிட்டாவா? இந்த விசாரணையில இருந்து தப்பிக்கணும். சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு விசாரணையில இருந்து தப்பிக்கணும். இவங்களாலங்க
திமுக அதிமுகன்ற இரண்டு கட்சிகள் இல்லாத மூன்றாவது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததை இவங்களால ஏத்துக்கவே முடியல, இவங்களால ஜீரணிக்கவே முடியல. இவங்களுக்கு படுத்த ராத்திரியில் தூக்கம் வரல, தூக்கமே வரல. ஏன்னா மாறி 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 நம்ம தானே வந்தோம் பங்காளிக்குள்ள. நான் பண்ணா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நீ பண்ணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், இப்படி தானே வண்டி ஓடுச்சு. இன்னைக்கு எல்லாம் மாற்றமே. அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, திமுக ஆட்சியில் பண்ண ஊழலை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏய் விட்றா, அப்புறம் நம்ம கதையெல்லாம் எடுத்துன்னு வந்துருவோம். திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, அதிமுக நடக்கிறத பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? இவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போய்க்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போய்க்கிறாங்க. இந்த ரெண்டு வழக்கிலையுமே பெருசாக யாரும் ஒன்றும் கிடையாது. பாவம் அம்மா ஒருத்தர் தான் பாதிக்கப்பட்டாங்க. அந்த அம்மா ஒருத்தர் தான் இவங்க நல்லா சேர்ந்து பழி வாங்கிட்டாங்க. சரிங்களா? அந்த அம்மா ஒருத்தர் தான் பாதிக்கப்பட்டாங்க தவிர பெருசாக யாரும் இவங்களுக்குள்ள பாதிக்கப்பட்டுக்கல. இவங்களாம் யாரும் கொள்ளையடிக்கல, திருடலையா. இன்னைக்கு மூணாவது ஒரு கட்சி வந்திருக்கும் போது இவங்களுடைய அத்தனை யோகியதையும் வெளியே வரப்போகுது. வெளியே வந்துருக்குது. தளபதியை பேசுறாரு, இன்னும் எவன் மாட்ட போறான்னு தெரியல, எடுக்க வந்துக்கினே இருக்குதுன்றார். அப்போ இவங்களுக்கு அந்த பயம் வந்துடுச்சு, நம்ம விட்டுட்டோமே, நம்ம இவங்க வந்துட்டாங்களே, மூணாவது ஒரு ஆள் வந்துட்டாங்களே, சரித்திரமே மாறி போச்சே. 72 புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி பிடிச்சி திமுக அதிமுக எதிர் திசையில தான் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பழக்கம் இவங்களுக்கு. இப்படியும் 60-70 வருஷமா இவங்க எதிர் திசையில உட்கார்ந்து இருந்தவங்க இன்னைக்கு ஒரே திசையில தளபதி உட்கார வச்சுட்டாரு, ஒரே சைட்ல உட்காந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு எதிரியா தளபதி உட்காந்துட்டாரு. அது அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி வழக்குக்கெல்லாம் பயந்தவங்க வந்து திமுக காரன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அவரை வந்து தலைவர் அப்படி வளர்க்கலையா? ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி வழக்குக்கெல்லாம் பயந்து ஓடுற அளவுக்கு வந்து எங்களை அப்படி வளர்க்கலன்னு. சரி 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 எந்த வழக்குக்கு பயந்து தமிழகத்தின் உரிமையான காவிரியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் விட்டு கொடுத்தார்? நான் கேட்கிறேன், உலகறிஞ்ச விஷயம். எந்த வழக்குக்கு பயந்து விட்டு கொடுத்தார்? 1924ஆம் ஆண்டு போடப்பட்ட காவிரி ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் ஒப்பந்தம், 74 புதுப்பிக்கணும். 74 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்தாரே கருணாநிதி. எதற்காக? எந்த வழக்குக்கு பயந்து? எந்த வழக்குக்கு பயந்து அந்த துரோகத்தை அழிச்சார்? 1971 சட்டமன்றத்தில் 70 சட்டமன்றத்தில் காவிரியின் குறுக்க ஏமாவதி அணை கட்டுவதால் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு கலைஞர் சொன்னாரு. எந்த வழக்குக்காக சொன்னார்? உச்ச நீதிமன்றத்தில் காவிரி இஷ்யூவா நாம போட்ட வழக்கு. அந்த வழக்கை யாருக்கும் தெரியாம முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி வாபஸ் வாங்கினாரு. யாருக்கு பயந்து? எந்த வழக்குக்கு பயந்து? சொல்லுங்க. கபினி, ஏமாவதி, ஆரங்கி இத்தனை அணைகள் காவிரியில் குறுக்க கட்டப்பட்டதால தான் இன்ன வரைக்கும் நாம கஷ்டப்படுறோம், நம்மளுடைய விவசாயம் கஷ்டப்படுறோம். இந்த காவிரியின் துரோகியே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். கலைஞர் செய்த துரோகத்தை தான் இன்னமும் நாம் அனுபவித்துட்டு இருக்கிறோம். கர்நாடகாவில் இருக்கிற, பெங்களூரு சுற்று இருக்கிற தன்னுடைய குடும்ப சொத்துகள், பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய குடும்ப சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இந்த காவிரியில தொடர்ந்து கலைஞர் துரோகம் செய்தார். சர்க்காரியா வழக்கிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக கலைஞர் கருணாநிதி துரோகம் செய்தார். அந்த துரோகத்தை தான் அனுபவிக்கிறோம். அவங்க பெருமையா தான் சார் பேசுறாங்க. இந்த மாதிரி அணையெல்லாம் கட்டினது திமுகவோட ஆட்சியில தான். இந்த மாதிரி இதெல்லாம் கட்டி நீர்நிலையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கட்டின அணைய கர்நாடகாவில் அவன் கட்டினாங்க. ஏமாவதி, கபினி, ஆரங்கி அணை எங்க கட்டினாங்க? கர்நாடகாவில் அவன் கட்டினான். இன்னைக்கு மேகதாதுன்ற ஒரு அணையை கட்ட விடாத தகராறு பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஒரு அணை மட்டும் கட்டிட்டா ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வராது, ஒரு சொட்டு வராது. இப்போ மேகதாதுல அணை கட்டுறதுக்கு முன்னாடியே ஜூன் மாசம் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கல, ஜூலை மாசம் நமக்கு வர வேண்டிய தண்ணி இன்னமும் வரல. அணை கட்டுறதுக்கு முன்னாடியே கேட்டா என்ன சொல்றான்? எனக்கு போதிய மழை இல்லை, என்கிட்ட நீர் இல்லைன்றான். இப்போ அணை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை. இன்னும் அணையை கட்டிட்டா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு வராது. புரியுதுங்களா? இப்போ இந்த 3 அணை 4 அணை கட்டினாங்கல்ல, இதை கட்டுறது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில தான். கலைஞர் ஆட்சியில் தான் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்க அத்தனை அணைகளை கட்டினாங்க. இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கலைஞரால் தான். சர்க்காரியா வழக்குக்கு பயந்து தான் கலைஞர் அதை செஞ்சாரு. ஏன் இன்னும் கூட சொல்றேன், நம்ம கிட்ட இருந்ததுங்க கச்சத்தீவு, ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்தது. நம்ம கிட்ட இருந்த கச்சத்தீவை யாருங்க தாரை வார்த்தது? இலங்கைக்கு யார் கொடுத்தது? கலைஞர் கருணாநிதி தான் கொடுத்தார் கச்சத்தீவை. இன்ன வரையிலும் நம்ம மீனவர்கள் சொல்ல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் நம்ம மீனவர்கள் போய் சுதந்திரமா மீன் பிடிக்க முடியல. இந்த துரோகத்தை செய்தது யார்? கலைஞர். ஏன் செஞ்சாரு? சர்க்காரியா வழக்குக்கு பயந்து செஞ்சாரு. வரலாறு தெரியாதவங்க போய் சொல்லுங்க. 1-2 துரோகம் பண்ணல திமுக தமிழ்நாட்டுக்கு. திமுக செய்தது அத்தனையுமே துரோகம் தான், அத்தனையுமே துரோகம் தான். இத்தனை துரோகங்களை மொத்தமா செஞ்சுட்டு நாங்க வழக்குக்கு பயந்து சொல்லிட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எதுக்கு பயந்து ஸ்டாலின் வெள்ளை கொடையை பிடிச்சுன்னு போனார் மோடி கிட்ட?
சொல்லுங்க, நீங்க பெரிய மாவீரன் தானே, சூராதி சூரன் வீராதி வீரன் தானே திமுக காரன். வெள்ளை கொடைய ஸ்டாலின் புடிச்சாரா பிடிக்கலையா? நீ வெள்ளை கொடைய எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? கருப்பு கூட தான் சார் பார்த்துருக்கேன். எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? கருப்பு கொடையை பிடிப்பான் இல்ல கலர் கொடையை பிடிப்பான், வெள்ளை கொடையை பாத்துக்கிறீங்களா? அது அழுக்கப்பட்டுரும், எவனும் வாங்க கூட மாட்டான். ஆர்டர் கொடுத்து செஞ்சிருக்கிறாங்க. மோடி வராது, கருப்பு கொடையை பிடிச்சா இதெல்லாம் நம்ம கருப்பு கொடி காட்டணும்னு பேராயிட போகுதுன்னு சொல்லிட்டு ராத்திரி ஆர்டர் கொடுத்து வெள்ளை கொடையை வாங்கியிருக்கிறீங்க. வாங்கினீங்களா இல்லையா? பெரிய வீராதி வீரன் சூராதி சூரன் தானே. கலைஞரை கைது பண்ணாங்களா வீடு பூந்து புரட்சித்தில் அம்மாவுடைய ஆட்சியில? ஐயோ அம்மா என்ன கொல்றாங்களேன்னு கலைஞர் கத்தினார்ல. நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? வீராதி வீரன் சூராதி சூரன் அங்கேயோ இதுக்காக ஏதோ கட்சி நிகழ்ச்சிக்காக இங்கே வெளில போய் பெங்களூருக்கு ஓடிட்டேன், கர்நாடகாவுக்கு ஓடிட்டேன், தமிழ்நாடு பூரா திமுக தொண்டர் ரோட்டுக்கு வந்து சண்டை போட்டுக்கிறான். எத்தனையோ பேர் அந்த அதிர்ச்சியில் செத்து போயிட்டான். சிறை வாசல கலைஞர் கருணாநிதி லுங்கியோட கட்டின்னு சென்னை மத்திய சிறை வாசல் லுங்கி கட்டின்னு கீழே தரையில் உட்காந்து மறியல் பண்றாரு. நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? நீங்க ஓடிட்டீங்க. அப்புறம் வரலாறு தெரியாத மாதிரி நாங்க வந்து எதுக்கும் பயந்த மாதிரி இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுங்க, எங்களுக்கு புளிச்சு போச்சு. புரியுதுங்களா? நான் திரும்ப 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 சொல்றேன், திமுக மாதிரி ஒரு கோழைகள் எந்த கட்சியிலுமே கிடையாது. நான் தொண்டரை சொல்லல, தலைவர்களை சொல்றேன். ஒரு ஏவா வேலு அவர்களும் வந்துட்டார் சார், சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாரு. நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போனேன், ஓடி போயிட்டேன்னு சொல்லி போனா வந்துதானே ஆகணும். ஆமா சார், போனா வந்துதானே ஆகணும். நீ வந்துதானே ஆகணும். ஏன் போனன்னு தான் கேட்டோம். இங்கெல்லாம் மருத்துவமனை இல்லையா? தமிழ்நாட்டில் மருத்துவமனை இல்லையா? இங்க இருக்கிற அப்போலோ இல்லையா? காவேரி இல்லையா? இல்ல உன்னுடைய மருத்துவக் கல்லூரி இல்லையா? 3,75,00,000 எடுத்து லட்டு மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டியே, போடாத ரோட்டுக்கு பில்லு கொடுத்துருக்கிறிய, அந்த ரோடே போடலையே. எவன் அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்த? உங்க அப்பா வீட்டு பணமா? எவன் பணத்தை எடுத்து கொடுத்த? கவர்மெண்ட் பணம், மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஒரு ரோடை போடுறேன்னு சொல்லி போடாத ரோட்டுக்கு நான் அந்த ரோட்டை பார்த்தேன். இந்த ரோடை நல்லா அழகா போட்டிருக்கிறாங்க, நல்லா இவ்வளவு இன்ச்சு போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு அளவுக்கு சிமெண்ட் கலந்துருக்காங்க, இவ்வளவு அளவுக்கு கல் கலந்துருக்காங்க, இவ்வளவு அளவுக்கு மண் கலந்துருக்காங்க, இவ்வளவு எல்லாத்தையும் பேசி நீ பில்லை பாஸ் பண்ணிருக்கிறிய. இது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? எந்த முகத்தை வச்சு நீங்களாம் வந்து மீடியாவை பாக்குறீங்க? இதனால தான் சார் எங்க ஆளுங்களுக்கு மீடியாவை பார்க்கறதுக்கு பிடிக்கிறது இல்லை. அது வேற மீடியாவை பார்க்கறதுல மீடியா பார்க்கறது அது வேற சொல்லிட்டு. ஏன்னா மீடியா பார்க்கறதா என்ன நடக்குது? மீடியாவை பார்க்குறோம் பூரா எவன் பார்க்குறான் பாக்குறீங்களா? வெக்கெல்லாம் சிரிக்கிறாங்க, கேமரா கட்டுறது நல்லா பல்ல காட்சி சிரிக்கிறாங்க. பொய் வழக்கு, நாங்க இதை சண்டிக்க தயாரா போவீங்களா? சொல்லுங்க. நீ சிங்கப்பூருக்கு போன வந்துட்ட வந்து வழக்கு சந்தி வா. இதுல என்ன பெரிய கொம்பு சுத்துற வந்து ஏர்போர்ட்ல வந்து கொம்பு சுத்துறீங்க? அசிங்கமா இருக்குதுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சை பாத்தீங்களா? 6 மாசத்துல வந்து திருப்பி சொல்லி 2 மாசம் ஆயிடுச்சு சார். 6 மாசம் சொல்லி 2 மாசம் ஆச்சு, இன்னொரு 6 மாசம் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசம் கழிச்சு 6 மாசம் வேணும். நீங்க 6 மாசம் கழிச்சு கேட்டீங்கன்னா திரும்ப 6 மாசம் 6 மாசம் பைத்து முடிச்சுன்னு 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் புரியுதுங்களா? 6 மணி 6ன்ற மாதிரி 6ல கரானி கொடுங்க. என்னத்தங்க பண்றது? அவர் பேசுறாரு பாருங்க. 6 மாதத்துல ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார். சரி, நல்லா பாருங்க தம்பி, இதான் சொல்றது. ஒரு செயின் லிங்கான வந்துனே தான் இருக்குது. இவங்களோட முயற்சி செஞ்சுருந்தாங்கிறாங்க. இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் இவங்க தீட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா திட்டத்தையும் திட்டுறாங்க. புரியுதுங்களா? ஸ்டாலின் சொல்றாரு 6 மாதத்துல ஆட்சி கவுந்துறன்றாரு. செந்தில் பாலாஜி தாவேகா எம்எல்ஏக்களை வேலை பேசுறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு 6 மாசத்துல ஸ்டாலின் முதலமைச்சராக ஆயிடுறாருன்ற. ஒரே நாள்ல திமுகவும் அதிமுகவும் தாவேகா பிஜேபியும் போய் ஒரே நாள்ல போய் கவர்னரை பாக்குறாங்க. ஒரே நாள்ல பாக்குறாங்க. மீண்டும் மீண்டும் இவங்க கவர்னரை பாக்குறாங்க. கவர்னர் என்ன பண்றாரு? நான் ஆய்வு பண்றேன்னு வெளியே போறாரு. ஆய்வு பண்ணி தேவையில்லாத விவகாரத்தில் தமிழ்நாட்டில் கவர்னர் தலையிட பாக்குறாரு. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்க. அதை விட அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு ஸ்டாலின் 6 மாதத்துல முதலமைச்சர் ஆகுறாரு, திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆகுறாரு 6 மாதம். அதனாலதான் இடைத்தேர்தலையும் தள்ளி வச்சுட்டாங்களா சார்? இப்போ வைக்க வேணான்னு பாருங்க. லிங்க் ஆகுதா? இப்ப இடைத்தேர்தல் தள்ளி வச்சதுக்கு இவங்க பின்னாடி இவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுதா? பிஜேபியோடு ரொம்ப நெருக்கமா திமுகவும் எடப்பாடியும் சேர்ந்து சதி பண்ணி நிற்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக சதி பண்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பண்றாங்க. இடைத்தேர்தல் அதுக்காக தான் இப்ப தள்ளி வச்சிருக்கிறாங்க. இன்னமும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் இவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குது. இந்த பிஜேபி திமுக எடப்பாடி 3 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை பாக்குறாங்க. திருச்சி சிவா எப்படி மத்திய அமைச்சர் ஆக முடியும்? மத்தியில பிஜேபி கவர்மெண்ட், காங்கிரஸ் உங்க கூட்டணியில இல்ல.
நீ எப்படி மத்திய அமைச்சராவ? அப்போ பிஜேபியோடு திமுக கூட்டணி வைக்க போகுது, மந்திரி சபையில சேர போகுது. கரெக்டா? மத்திய அமைச்சரவையில் திமுக சேர போகுது. அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்டேட்மெண்ட். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர், திமுகவினுடைய மூத்த தலைவர், உண்மையா இல்லையா? மூத்த தலைவர் சொல்றாரு திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆகிறாருன்னா என்ன கதை? அப்ப மத்திய அமைச்சரவையில் மோடி அமைச்சரவையில் திமுக சேருது. திமுக சேருது. எங்க அப்பா குதிர்கொள்ள இல்லைன்னு வெளியே வந்துட்டானுங்க. மொத்த பூனைக்குட்டியும் வெளியே வந்துடுச்சு. இதெல்லாம் உண்மையான பிஜேபி பி டீம். இவன் பி டீம், இவன் பி டீம், இவன் பி டீம் கதை விட்டானுங்க பார். திருடன் என்ன பண்ணுவான்? திருடன் 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 கத்திக்கின்னு ஓடுவான். இவன் தான் திருடனவன். ஆனா திருடன் திருடன் கத்திக்கினே ஓடுவான். ஜனங்கள்லாம் முன்னாடி இருக்கிறவனை பார்ப்பாங்க, திருடனே கத்திக்கின்னு போவான். புரியுதுங்களா? கொள்ளை அடித்தவனே கத்தி கொண்டு போவதை போல, கொலை செய்தவனை கூட்டத்தோடு கூட்டமா வச்சு ஒப்பாரி வைப்பது போல, கொலை பண்ணவனே அவன் தான் ஐயோ அம்மான்னு கூட சேர்ந்து அழுவான். அப்புறம் கண்டுபிடிச்சா விசாரணையில பார்த்தா இவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான். அந்த மாதிரி இவன் பி டீம், இவன் பி டீம்னா ஒரிஜினல் பி டீம் யாருன்னு தெரியுதா? இப்போ தெரியுது, இவன் தான். அப்படி இல்லைன்னா எதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த வார்த்தையை சொல்றாரு? அப்ப அந்த தொகுதி மறுவரை அந்த இதுக்கும் ஓகே பண்ணி மத்திய அமைச்சர் அவரன் எப்படி சொல்ற? நீ காங்கிரஸ் கூட்டணியில் இல்ல, காங்கிரஸ் மேல ஆட்சி அமைக்கிறவங்க இன்னைக்கு வலுவா கிடையாது. இன்னைக்கு பிஜேபி ஆட்சி தான் இருக்குது. 29 இருக்கு அந்த கவர்மெண்ட் இருக்கு போகுது. சரிங்களா? இப்ப 26 தான், அது இன்னும் 3 வருஷம் இருக்குது. திருச்சி சிவா எப்படி மத்திய அமைச்சர் ஆவார்? நீ தமிழ்நாட்டிலே ஜெயிக்கல, கொளத்தூர்லயே உங்களை கொத்து பரோட்டா போட்டாங்க, நீ எப்படி இந்தியா பூரா ஆட்சி பிடிப்ப? அப்ப எப்படி மத்திய அமைச்சர் ஆக முடியும்? அப்போ மோடி அமைச்சரவையில் நீ சேர போற. தெளிவா புரியுதா? மோடி அமைச்சரோட சேர போற. பிஜேபி சொல்லி தான் இவ்வளவு வேலையை நீ பண்ற. இது ஒரு பாட்டாச்சா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி இருக்கிறாரு? பிஜேபி வந்து தாவேக்காவை ஆட விட்டு பாக்குது. பிஜேபி தாவேக்காவை ஆட விட்டு பாக்குது, பார்த்து ரசிக்குது. நேரம் பார்த்து இந்த ஆட்டத்தை பிஜேபி நிறுத்திடும். நேரம் பார்த்து இந்த ஆட்டத்தை பிஜேபி நிறுத்திடும். சிபிஐ வழக்கு இருக்குது, கரூர் சம்பவம். சிபிஐ வச்சு பிஜேபி சரியான ஒரு ஆளை தூக்க போறாங்க. அதை தூக்கிட்டா தாவேகா மந்திரி சபை கடகடன்னு ஆடிடும். சரியா? ஏன்னா இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி உத்தவ் தாக்கரே காலி பண்ணாங்க, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி காலி பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய பண்ண போறாங்கன்னு யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இதை விட இவனுங்க பிஜேபி அடிமைன்றதையோ நல்லா பாருங்க. மம்தா பானர்ஜிக்கு நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை, மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே நடந்தது ஒரு ஜனநாயக படுகொலை. இந்த ஜனநாயக படுகொலையை நியாயப்படுத்துறான் பாரு எடப்பாடி பழனிசாமி. எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த வெறி புடிச்சு போயிருக்குது பாரு தளபதி மேல. எவன் காலில் வந்தாலும் சரி, எவனோட கூட்டி வச்சாலும் சரி, திமுகவை கட்டி பிடிச்சிக்கு நம்ம ஒன்னானாலும் சரி, 3வது ஒருத்தர் தமிழ்நாட்டில் வரக்கூடாது. நீ தலைக்குன்னால அது நடக்காது. மக்கள் வர வச்சு காட்டினாங்களா? இனி வர வச்சுக்கினா இருப்பாங்க ஜனங்க. இனி நீங்க தலை எடுக்க முடியாது தமிழ்நாட்டில். திமுக அண்ணா திமுக ஜனங்க எல்லாத்தையும் பாக்குறான். ஏண்டா இவ்வளவு வேலை பாக்குறீங்க? மம்தா பானர்ஜி கட்சியை நாசம் பண்ணதையும் உத்தவ் தாக்கரே நாசம் பண்ணி மோடி பண்ணதை நாங்கள் இவ்வளவு கோபத்தில் இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள். மோடி நினைச்சா ஒரு ஜனநாயக படுகொலையை, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆட்சியை, ஆட்டத்தை முடிச்சுடுவார் அவரு. அப்ப ஜனநாயகத்துக்கு என்ன மரியாதை? ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மரியாதை? எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கேவலமா இருக்கிறார். அந்த நாள்ல இருந்து சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடின தமிழ்நாட்டை சார்ந்த எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறார். அவன் கட்சியை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி பேசுறான். இந்த ராஜேந்திர பாலாஜி அவன் கட்சியை சார்ந்தவன் பேசுறான். அதுதான் சார் புரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்றாரு. வந்துச்சுன்னா தாவேக்கா அரசு வந்து காலி ஆயிரும். கோவம் வராது ஸ்டாலினுக்கு. அப்படி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணிடுவீங்க? காலி ஆயிரும். இந்த தாவேக்கா ஆட்சியை கவுத்துருவாரு. எடப்பாடி கோவம் வந்தா தாவேக்கா ஆட்சியை கவுத்துருவாருன்னு பேசல, அண்ணா திமுக காரன் பேசுறாங்க. ராஜேந்திர பாலாஜி எடப்பாடிக்கு கோவம் வந்து ஆட்சி கவுந்துருன்னு சொல்லல, ஸ்டாலினுக்கு கோவம் வந்து அந்த ஆட்சி கவுந்துருமா? என்ன நடக்குதுன்னே புரியலங்க தமிழ்நாட்டில். எல்லாம் பங்காளி கட்சி தான் சார். ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம முதல்ல பங்காளி கட்சிங்க. இப்ப 2 பேரும் ஒன்னோட ஒண்ணும் ஈருடல் ஓர் உயிராகுது திமுக அதிமுகவும். இந்த வரலாற்று சாதனை செஞ்சவர் தளபதி. இந்த வரலாற்று சாதனைய செஞ்சவர் தளபதி. பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாரு, திமுக அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னாரு பெருந்தலைவர் காமராஜர். அவர் சொன்னது உண்மைன்றது இன்னைக்கு தளபதி ப்ரூவ் பண்ணிருக்கிறார். இன்னைக்கு 2 எப்படி இது பாத்தீங்களா? ஒன்னு தீய சக்தி, இன்னொன்னு தூரசக்தி. 2ம் ஒண்ணு சேர்ந்துக்கின்னு வேலை பார்க்குது. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாசத்துல ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு.
திருச்சி சிவா மத்திய மந்திரி ஆகிறாருன்றாரு. ம். 1. ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலின் கோவப்பட்டு ஆட்சி கவுந்துறன்றாரு. 2. எடப்பாடி வந்து பிஜேபி நினைச்சா சிபிஐ வச்சு தளபதி கதையை முடிச்சுடுவாங்க, இந்த ஆட்சி போயிடுன்றாரு. 3. ஸ்டாலின் 6 மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி கவுந்துன்றார். 4. செந்தில் பாலாஜி எல்லாம் எம்எல்ஏ தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசி இருக்கிறாரு இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு. 5. தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை நடத்தாம மற்ற இடத்துல இருக்கிற இடைத்தேர்தல் நடத்துது, தமிழ்நாட்டில் மட்டும் இடைத்தேர்தல் நடத்தல. 6. கவர்னர் தேவையில்லாத தமிழ்நாட்டில் போது நான் ஆய்வு பண்ண போறேன்னு கவர்னர் சொல்றாரு. 7. ஒரே நல்ல திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியும் போய் கவர்னரை ஒரே நாள்ல பாக்குறாங்க. 8. இன்னைக்கு கூட ஆர்எஸ் பாரதிக்கு கவர்னர் போய் பாக்குறாரு. 9. எத்தனை பாருங்க, லைனா பாருங்க, ஒன்னோட ஒன்னு எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக இவங்க எவ்வளவு சதி திட்டம் திட்டுறாங்க பாருங்க இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு. ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு காட்டுது திமுக. ஆனா இன்னைக்கு கவர்னர் மாளிகை வாசல்லையே தேவடு காக்குறாங்க, அங்கேயே கிடக்குறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்களையும் வந்து சொல்லியிருக்காரு. அது யாருப்பா அது? ஆதவ அர்ஜுனாவா? ரவுடி மாதிரி வந்துட்டு இருக்கு, அது எப்படி உங்களுக்கு ஆட்சிக்கு வந்துட்டேன்னா ரவுடி டோன் வந்து உங்களுக்கு வந்துருமா சொல்றது? இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? முன்னாள் அமைச்சர். இல்லங்க, அவரை ரவுடின்னு சொல்றீங்க, நீ யாரு? அது எப்படி நான் சொல்லுவேன்? ஏங்க இது என்ன உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்ல? கண்ணாடி முன்னாடி நின்று பேசினுக்கிறீங்களா என்ன நீங்க? நீ யாரு? உன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? செந்தில் பாலாஜி யாரு? சேகர் பாபு இவங்க எல்லாம் யாரு? என்ன ஒட்டுமொத்த ஹோல்சேல் வியாபாரியே நீங்க தான். அவர் ஹைட் கம்மியா இருக்கிறதுனால ஆதவர்ஜுனா வந்து ஹைட்டா இருக்கிறதுனால சொல்லுங்க. அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஒட்டுமொத்த வியாபாரிகளும் ஒட்டுமொத்த அக்யூஸ்டும் மொத்தமா இருக்கிறது உன் கட்சியில தான். புரியுதுங்களா? அண்ணன் தம்பி பிரச்சனைக்கு தினகரன் அலுவலகத்தை பத்த வச்சு 3 பேரை உயிரோட கொளுத்தது யாரு? யாரு? ஒரு முன்னாள் அமைச்சர் தாகிருஷ்ணன். நடைபயணம் போன ஒரு பொணமா வீடு வந்து சேர்ந்தாரு யாருடைய ஆட்சியில? கலைஞருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாதுன்னு போராடின உதயகுமார் ஒரு மாணவனை கொன்னு கொலை உயிர் குத்திரும கொன்னு படுகொலை பண்ணி போட்டாங்களே யாருடைய ஆட்சியில? பால்மலர் என்ற ஒரு திமுக மகளிர் அணி சார்ந்தவங்களை கொன்னு மூட்டை கட்டினாங்களே யாருடைய ஆட்சியில? இப்படி அடிக்கிங்கன்னா போவேன். ரவுடிசத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. ஹோல்சேல் வியாபாரியே நீங்க தான். நீங்க தான் மொத்தமே ஹோல்சேல். திமுக தான் ஹோல்சேல். அதே மாதிரி விஜய் அவர்களும் அந்த 6 மாசத்துல ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க சினிமாலெல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்க, அந்த காசெல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணீங்கன்னு ஒட்டுமொத்தமா தோண்டி எடுத்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு சார். சினிமாவில் என்ன பண்ணாரு? அவர் ஏதோ பண்ணியிருக்காரு, நிறைய பிளாக் மணி தான் ஏதோ. யார் சொல்றது? அவரே தான் சொல்லியிருக்காரு சார். அது அவங்க ஒரு ஆளாங்க. ஏங்க ஒன்றும் புரியல. இவ்வளோ நாள் கட்சி நடத்துறாரு, அப்பெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட வேண்டியது உங்கள்கிட்ட நீ சொல்றதெல்லாம் எடுத்து 2 வருஷமா கட்சி நடத்துறாரு. உன் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாரு. கரூரில் அவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை நீங்கள் நடத்தி காட்டினீங்க. வேதனையில் போய் வீட்டில் உட்காந்தாரு. கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்தீங்க. ஏன் என் கட்சிக்காரங்களாம் தொல்லை கொடுக்குறீங்க? நான் சென்னையில் வீட்டில் தான் உட்காந்துக்கிறேன், நான் எங்கேயும் ஓடி ஓடியில் இங்கே தான் இருக்கிறேன், என்னை வந்து கைது பண்ணுங்கன்னு சொன்னார். ஒரு ஆண்மை உள்ள தலைவன். அப்போ பேச வேண்டியதான். நீங்கள் எடுத்து லிஸ்டெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட லிஸ்டெல்லாம் எடுத்து விட வேண்டியது தானே? நடக்காத ஒன்று, இல்லாததை ஒன்று. முதல்ல 6 மாசத்துல ஆட்சியே கவர போறது கிடையாது. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் இல்லை, அடுத்து 1/4 நூற்றாண்டு இந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்க போகுது. மக்களின் ஏகோதிபத்திய ஆட்சி ஆதரவு இந்த ஆட்சிக்கு இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. யார் வாயப்பாரு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க கவர்மெண்ட், ஒரு பிரச்சனை இல்லைங்க. எங்க போனாலும் லஞ்சம் இல்லைங்க, எங்க போனாலும் ஊழல் இல்லைங்க. அரசு அதிகாரிகள்லாம் பயப்படுறாங்க. இவனுங்க ஏதாவது ஒன்று செட் பண்ணி பண்ணலாமான்னு பிளான் பண்றானுங்க. எல்லாம் பத்திரிகை ஊடகங்கள் இவங்க கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் கையில வச்சுக்கின்னு எதையாவது செட் பண்ணலாமா, நம்மளே ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணலாமா, ஏதாவது ஒன்று செய்யலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புரியுது? ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு கவர்மெண்ட்டுக்கு மக்கள் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கட்சி நடத்தி வேஸ்ட். அதனால யாரோட வேணாலும் கை கோக்க தயாராயிட்டாங்கல்ல. ஏங்க திமுகவை சீமானை விட கடுமையான விமர்சனம் பண்ணாங்களா? உங்க ஒப்பனுக்கு நீ பேனா சிலை வைக்கிறேன்னு சீமான் என்ன சொன்னாரு? நீ பேனா சிலை வச்சு பாடுறா ஒடிப்பண்டாண்டாரு. கடற்கரையில் இருக்கிற சமாஜம் கூட இடிச்சு தள்ளுடா. கடற்கரைனா சுடுகாடான்னு கேட்டார். ஆமா, திராவிட இயக்கத்தின் பிதாமகன் தான் நாங்க படுத்துனுக்கிறாரு பேரறிஞர்னா. உங்க ஒப்பனை விடு. எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் கடற்கரையில் இடம் கொடுத்தது. அவரை விடு. திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் யாரு? திமுகவுக்கு பேரறிஞர் அண்ணா அங்க படுத்துனுக்கிறாருல, அதை சுடுகாடுன்னு சொன்னா போல எல்லாத்தையும் எடுத்து போடுவோம் சொன்னார்ல சீமானு. அப்புறம் எப்படி நீங்க அவரோட இன்னைக்கு அவ்வளோ கொஞ்சி கொலாவி நட்பு பாராட்டுறீங்க சீமானோட? இதை விட எவ்வளவு கேவலமா ஒரு திமுகவுடைய பாட்டு.
கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி அந்த பாட்டு. அந்த பாட்டுல சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த சண்டாளன்ற வார்த்தையை தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. அது ஒரு சமுதாயத்துடைய பேரு. புரியுதா? நான் சொல்றதுக்காக சொல்றேன், நான் உச்சரிக்கல அந்த வார்த்தையை சொல்றதுக்காக சொல்றேன். புரியுதா? ஆனா மீண்டும் மீண்டும் அந்த பாட்டை சீமான் பாடினார் மேடையில். சதிகாரன் கருணாநிதி கலைஞரை அந்த அளவுக்கு கேவலப்பட்டு தமிழ்நாட்டில் பேசுறது சீமானோட யாருன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு நேரம் இருந்தா நான் சொல்லுவேன். ஒரு கதை கூட சொன்னா போல சீமான். அந்த ஒரு கதை, நீங்க அந்த கதை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியம் இருந்தான். அவன் 1ஆம் நம்பர் திருட்டு பையன். அவன் கடைசியில வயசாகி போய் சாகும் போது புள்ளைய கூப்பிட்டு, எப்பா நான் சாவர காலம் வந்துடுச்சு, இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த ஜனங்க, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை காரி துப்புறாங்க, என்னை ரொம்ப கேவலமா பேசுறாங்க, செருப்பெடுத்து அடிக்கிறாங்க, நான் சாவ போறேன், நான் ஒரு வேலை செத்துட்டேன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஜனங்க என்ன நல்லவன்னு சொல்லணும், அது உன்னாலதான்ப்பா முடியும்னு புள்ள கையை பிடிச்சி கெஞ்சிட்டு அப்பா செத்து போயிட்டாராம். அதுக்கப்புறம் புள்ள இறங்கி அப்போ தொழில் ஆரம்பிச்சிடலாம். திருடு ஊரெல்லாம் திருடுறான், ஊரெல்லாம் கொள்ளடிக்கிறான், ஊரெல்லாம் நாசப்படுத்துறான். ஆனா குளிச்சுட்டு துணி காய போட்டு அந்த துணியை மேல் கொண்டு புள்ள தூக்கி போயிடுவான். அப்போ இந்த ஜனங்க பேசினாங்களாம், இவனுக்கு இவன் அப்போ எவ்வளவோ மேலு, அவனே நல்லவன் துணியை விட்டுட்டு போவான், இவன் துணி முதல் கொண்டு திருடுறானே அப்படின்னு அவங்க அப்பனா நல்லவன ஜனங்க சொன்னாங்க. அந்த செத்து போன அப்பன் கருணாநிதி, துணியை கூட விடாத திருடுறனா ஸ்டாலின். சீமான் பேசினாருங்க. ஆடுதான் சார், குட்டி உறவு தான் சார். சீமான் தாங்க ஏங்க அப்பனே அவனே மேல, அவனை கூட இவன் திருடன் சொன்னதா கதை முடியும். அப்படிதான் முடியுது. அவங்களோட எப்படிங்க நீங்க அப்போ ஒரு தளபதியை பொறுக்க முடியாது. யார் யாரோட வேணா சேர தயாராயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க, மொத்த பேரும் ரெடி ஆயிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு கூட பாருங்க, பெரம்பூர்ல தேடுறாங்க இவரை, கரூர்ல தேடுறாங்க இவரன்னு சொன்னாங்கல்ல. தளபதி கரூர்ல போய் இறங்கினாரு, மக்களை பார்த்தாரு. கரெக்டா 2 மாசம் ஆட்சிக்கு வந்து மே மாசம் 10ஆம் தேதி வந்தாரு. ஜூலை 10 கரெக்டா 2வது மாசம் கரூர்ல நின்னாரு. அவங்களெல்லாம் பார்த்தாரு, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, மக்களை சந்திச்சாரு, வேதனைப்பட்டாரு. என் வாழ்க்கையில எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் சிலருக்கு சில வடுக்கள் வந்து மறையாது, அந்த மாதிரி இந்த ரணம் எனக்கு ஆறாது மறையாது, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பெரம்பூருக்கு போறாரு. இன்னைக்கு பெரம்பூருக்கு போறாரு, தன்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தை திறக்கிறாரு, மக்கள்கிட்ட மனு வாங்குறாரு. மக்கள் எப்போ வேணாலும் அங்க இருக்கிற QR கோடை பயன்படுத்தி புகார் கொடுக்கலாம். அது நேரடியாக முதலமைச்சருடைய பார்வைக்கு வர அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு மெட்ரோ ட்ரெயின் அந்த பிரிட்ஜ் ஆய்வு பண்றாரு, ஒரு ரேஷன் கடை ஆய்வு பண்றாரு. பெரம்பூர்ல இன்னைக்கு சுத்துறாரு. காணும்னு சொன்னவர் எங்க சொல்லுங்க? பெரம்பூர்ல இவரை தேடுறன்னு ஒருத்தர் சொன்னார்ல, உதயநிதி, அவர் எங்க? அவரு தமிழ்நாட்டிலே இல்ல, துபாய் போயிருக்காரு சார். துபாய் வழியா லண்டன் போயிட்டாரு. லண்டன் துபாய் வழியா பையன் என்னோட பட்டமளிப்பு. ஆமா, பெரிய பட்டம் படிச்சு அவர் அப்படியே பாரத்ல பட்டம் வாங்கிட்டாரு. அவரு படிச்சு, புரியுதுங்களா? பட்டம் வாங்குறது துபாயில லண்டனுக்கு போயிட்டீங்க. தளபதி இங்க களத்துல தான் இருக்கிறாரு, களத்துல தான் சுத்துறாரு. ஆனா நீங்க லண்டனுக்கு ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க? அங்க உட்காந்து நீங்க என்ன சதி திட்டம் தீட்டின்னு இருக்கிறீங்க? நீங்க யார்கிட்டலாம் பேசுறீங்க? சிங்கப்பூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வச்சு எங்கெங்க என்னன்னா பேசுறீங்க? எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு தளபதி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு கனவாதான் போகும், புரியுதுங்களா? பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுகவுக்கு நீங்கள் முடிவுரை எழுதிவிட்டீர்கள். என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சொன்னீங்களோ அன்னைக்கே திமுக முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. இனி உங்களை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சார் அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை நீங்க வந்து போய் பேசுறீங்க, நாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை வைக்கலன்னு ஸ்டேட்மெண்ட் அதிமுக தலைமையில இருந்து வரல, திமுக தலைமையில இருந்து வரல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட தலைவர் சொல்றாரு, ஆமா என்கிட்ட கேட்டார் ஸ்டாலின், எடப்பாடி முதலமைச்சர் ஆக போறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல. ஆமா, கம்யூனிஸ்ட் தலைவர்களா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் எப்படியோ உங்களுக்கு பித்து பிடிச்சு போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்காக தான் எப்படி சீமான் கிட்ட எல்லாம் போய் இறங்கி போயிட்டீங்கல்ல, நான் உன்னாலும் செய்யறேன்பா, உனக்கு பொது வேட்பாளரா நில்லுன்னு சீமான் கிட்ட கெஞ்சுறீங்களே. சீமானுக்கு வேற வழி இல்லைங்க, சீமானுக்கு வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் தளபதி பின்னாடி திரண்டு போச்சு, மொத்தம் இவர் பின்னாடி நிக்கிறாங்க. எல்லாமே எங்களுக்கு இனி தளபதி தான்றாங்க. சீமான் இனி யாரை வச்சு ஏமாத்த முடியாது. மிச்சம் மீதி ஏதோ 10 50 ஏதோ ஒரு 1 2 இருந்தா அதை அண்ணாமலை ஓட்டின்னு போயிட்டாரு. அத அண்ணாமலை ஏதோ ஒரு கூட்டத்தை வச்சு நான் அவருக்கு ஒரு இளைஞர் கூட்டம் சொல்லிட்டு அவர் ஒரு சின்னதா அது வேற நதிக்கு போட்டு அந்த மாநாடு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவர் பண்ணி போயிட்டு. அப்ப சீமான் இனி என்ன பண்ண முடியும்? சீமானுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. எனக்கு கிடைச்ச தகவல், சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் கட்சியோட. ஆமாங்க, திமுக சேர்றாருங்க. அவர் எங்கிருந்து கிளம்பி வந்தாரு அங்கே போய் சேர்றாரு, அங்கிருந்து வந்தாரு. சீமான் போய் திமுக சேர போறதா தான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா நாம் தமிழர்கள் யாருமே கிடையாது.
திரள் நிதி கொடுக்குறதுக்கும் ஆள் கிடையாது. திரள் நிதி கொடுக்கணும் அவர் எப்படி கட்சி நடத்துவார்? திரள் நிதி வச்சு தான் பசங்களெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. காரு வாடகை அது இது நல்லா சந்தோஷமா ஜாலியாக வாழ்ந்துனுக்கிறாரு. பொங்கலுக்கு வந்து டப்பாங்குத்தெல்லாம் கொடுத்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு தெம்பா இருக்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு திரள் நிதி இல்லை, உனக்கு பணம் கொடுக்க வேஸ்ட்டு. நீ 4வது இடம் வந்திருக்கிற, அனாட்சின் மாத்திர மாதிரி 4 இப்படி காட்டுறாங்க. நீ 4வது இடம் வந்திருக்கிற, நாசமா போயிருக்கிற. இனி எப்படி அது? ஒருத்தன் ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாங்க. 16-20 வருஷமா தொடர்ந்து தோப்பேன். ஒரு சீட்டு கூட ஒரு கவுன்சிலர் வந்துக்கிட்டா நாம் தமிழர் இது வரைக்கும் இல்லை. அப்போ இனி வேஸ்ட். அப்போ இனி திமுகவுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. திமுக அவர் இணைக்கிறதுக்கான வேலை நடக்குது. திமுக இணைஞ்சு இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நீ எம்எல்ஏ ஆக முடியாது. அப்படி எம்எல்ஏ ஆகிட்டீங்க என்ன பண்ண போறீங்க சட்டசபையில் வந்து? அப்போ உங்க கட்சியில் ஆளே இல்லை பேசுறதுக்கு. உதயநிதி வேஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க. உதயநிதி வேஸ்ட் வேஸ்ட் சப்ப பீஸ். அது வேலைக்கே ஆகாதுன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். சீமானையாவது சட்டசபைக்குள்ள அனுப்புங்க பொது வேட்பாளரான்னு பிளான் பண்றீங்க. திமுக சார்பில் நிக்க வைக்க முடியாது சீமான. தெரிஞ்சுக்கினாங்க தளபதி கிட்ட ஒன்றும் முடியாதுடா. திமுக எல்லாம் தனியா நான் பொது வேட்பாளர் திமுக அண்ணா திமுகவா இருக்கிறவங்களாம் ஒன்னா நிற்போம். ஏன்னா தளபதி இருக்க முடியாது. நீ திமுக அதிமுக பிஜேபி நீ இன்னும் இருக்கிற நீ வேற மாநில கட்சியில கூட ஒன்று சேர்த்துக்கோ. படு தோல்வியை சந்திப்பீங்க இடைத்தேர்தலில். அதனால தான் தேர்தல் தள்ளி வைக்கிறீங்க. பயந்துங்க பிஜேபி கிட்ட சொல்லி தேர்தலை தள்ளி வைக்கிறீங்க. படு தோல்வி இடைத்தேர்தலை சந்திப்பீங்க. இந்த இடைத்தேர்தல் இல்லைங்க, வருகிற மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நகராட்சி ஊராட்சி எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இனி தமிழ்நாட்டில் வருகிற அத்தனை தேர்தல்களிலும் தளபதி தான் வெற்றி பெறுவார். விசில் சின்னம் தான் வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் இனி சென்னை சேஞ்சாது கோட்டத்தில் தொடர்ந்து பறக்கும் பறக்கும் பறக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பல நேர்காணலில் நம்ம பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி.